ஹாய்ங்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி காலையில் என்ன ரொட்டீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேங்காய் வந்து அறுவடை பண்ணி வச்சுருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. மாடியில் போட்டு வச்சுருந்துங்க. அது கேப்பார் இல்லாமல் அப்படியே இருந்தது. அதுக்குள்ளே நடுவில் மாமியாருக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் வீடுன்னு சொல்லிட்டு ஒரு 4, 5 மாதம் அப்படியே போயிடுச்சு. இப்போ அவங்க ஓரளவுக்கு நல்லா ஆயிட்டாங்க. ஊருக்கும் கிளம்பிட்டாங்க. இப்போ தாங்க நம்ம வேலையே ஸ்டார்ட் ஆச்சு. அதுவும் இல்லாத இப்போ வந்து பார்த்திங்கன்னா, விடுமுறை நாள் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து வீட்டில் வேலை செய்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். காலையில் எந்திரிச்ச உடனே வந்து சமைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. காலையில் கூழ் இருந்தது அப்படின்னா கூழ் குடிச்சிடுவோங்க. மோர் இருந்தது அதனால் மோர் அடித்து வந்து பார்த்திங்கன்னா அப்புக்கும் மகாப்பாவுக்கும் கொடுத்துட்டேன். நாங்களும் அதையே குடிச்சிட்டோம். அது ஃபுல்லாக வெட்டி போட்ட தேங்காவை எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி வெயிலில் காய வச்சாச்சு. கையோடு வந்து இந்த நிலத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மாதுளை செடி இருந்ததுங்க மாடி மேலே. பக்கெட்டில் வச்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு இல்லைங்க, ஒரு 5, 6 வருஷமே ஆயிடுச்சு. பக்கெட்டில் வச்சது வெளியே வச்சுருந்தோம் அப்படின்னா நல்லா பெருசாகிட்டு நிறைய பழங்களே கொடுத்துருக்கோம். அதை அப்படியே வச்சுட்ருந்தோம். அதனால் இந்த சம்மருக்கு கண்டிப்பாக இதை எடுத்துகிட்டு போயிட்டு நிலத்துல வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கெட்லேருந்து மேலேருந்து தூக்கிட்டு வந்துட்டாங்க மகா அப்பாவும் அப்புக்குட்டியும். அதை நிலத்துல எடுத்துகிட்டு போயிட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு ஈவினிங் டைமில் வச்சுட்டோம் அப்படின்னா நாளைக்கு காலையில் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக போயிட்டு நம்ம நிலத்துல இந்த செடியெல்லாம் வச்சிடலாம். அதே மாதிரி மகிழஞ்செடி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாத்துக்கொடி, எலுமிச்சை செடி எல்லாமே இருக்குங்க. அது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா கொண்டு போயிட்டு நிலத்துல சேர்த்துடணும். இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு அரிசி தாங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது. கூட்டு, சாம்பார், பொரியல், தயிருங்க. இதுதான் எங்கள் வீட்டு லஞ்ச் மெனு. நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.